அவனே மைக்கில் பேசுறான், நல்ல மேடையில் கூவுறான், நல்ல கூட்டம் முன்னால கத்துறான். ஆனா கேட்டா சொல்றான், கத்தி பேச போவது இல்லை என்று. ஆனம் அவனே இவன் முழுக்க முழுக்க கத்தித்தான் பேசுறான். உண்மை கேட்டா பதுங்குறான், கேள்வி வந்தா கண்ண மூடி நடிக்கிறான். தீய சக்தி என்கிறான், அவனை தூய சக்தி என்கிறான். யார்டா சொன்னது, யார்டா கேட்டது, மக்கள் வாழ்க்கை இங்க பொருட்டே இல்லாதவனா தூய சக்தி. கேளுடா கேளரே, கேளுடா 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 கேளுடா, இவனா தூய சக்தி. இல்லடா இல்லடா இல்லடா, இது மாற்று அரசியலா? இல்லடா இல்லடா, அதிகார ஆசை அரசியல்டா, பணக்கார முதலையின் அரசியல்டா. பெண்கள் குழந்தைகள் பார்க்க வந்து கண் முன்னால உயிர் போன சத்தம் குத்து உயிராய் உலாறு உயிரா செத்து விழுந்த உண்மையெல்லாம் மண்ணுக்குள்ள தள்ளிட்டானே அவனே. அந்த முகங்களை பார்க்காம மேடை ஏறி சிரிச்சவனா தூய சக்தி. இருடமிழ ஆதரவு கூட்டத்திலே 500 நன்கொடை இவனா தமிழர்களின் அரசியல் தலைவன். மக்களோடு மக்களாய் நடந்து போக முடியாத, பாதுகாப்பு இல்லாம நின்று பேச முடியாத அவனாம் அவனே மக்கள் தலைவன். மக்களை நேசிக்காதவன் தலைவன் இல்ல, அதிகாரம் நேசிப்பவன் ஆட்சிக்காரன், தூண்டும் கொலைகாரன். தூய சக்தி வேஷம் போட்டு அதிகாரம் வேட்டையாடுறான். விழிப்புணர்வு இல்ல, ஆனா தீர்ப்பு மட்டும் இவன் நல்ல வந்த முழு நீங்க எடுக்கணுமா? கேள்வி கேட்காத அடிமைத்தனம், யோசிக்காத அரசியல் அழிவின் ஆரம்பம். சினிமா பாணி இயக்குனர் பேச்சு, இது அரசியல் இல்லடா, இது முழுக்க மேட நாடகம். எல்லா கட்சிக்கும் அழைப்பு, எல்லா அதிகாரத்துக்கும் வணக்கம். இங்க வன்பதனும் இவன் தூய சக்தி. அவனே அரசியல் ஹீரோ இல்லடா, அரசியல் மக்களோட வாழ்க்கைடா. கேள்விதான் போராட்டம், சிந்தனைதான் புரட்சி. வெடித்துக்கோ அவனே விழித்துக்கோ, அரசியல் விழிப்புணர்வு கொள்ளுடா. யாரு சொன்னும் யோசிச்சு ஆதரவு கொடுடா. தூய சக்தி கூறவன் இல்லடா, மக்களின் பிரச்சினை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துபவனேனா உண்மையான தலைவன் அவனே. இவன் அரசியல், அதிகார ஆசை அரசியல், உலகின் பணக்காரர்களின் ஆதரவு அரசியல்.